டெய்லியும் உருளைக்கிழங்குல புட்டு பொரியல்னு செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி தோரம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது வேகிற கேப்பில் இதுக்கு வேறு என்ன பொருள் தேவையோ அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன், ஜீரகம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு 2 பல், கடுகு, உளுந்தம்பருப்பு, பல்லாரி வந்து நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இவ்வளோதாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போமா. நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துரிய வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், பூண்டு இவ்வளோத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பெருன்னு இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க அரைச்சி. நம்ம சைடில் வேக போட்டிருந்த உருளைக்கிழங்குமே சூப்பராக வெந்துருச்சிங்க. இதை வந்து தண்ணி வடித்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்மக்கிட்ட இருக்கிற கடுகு, உளுந்தம்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி, பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பல்லாரி சீக்கிரம் வதங்கும். பல்லாரி பொன்னிறமாக இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அதையுமே இது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதே டைம் இந்த தேங்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான இந்த உருளைக்கிழங்கு தோரம் ரெடி ஆயிருங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. புட்டு பொரியல்னு சாப்பிட்டு இது அது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு தோரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.